நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 வைகாசி 1ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை ஏற்படுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்தும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் ஒரு இசை ஆசிரியருடன் அவரது அனுபவங்களுடன் நகரப் போகின்றது. நாங்கள் இசை என்றால் மயங்காதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். இசைக்கு வசமாக உலகம் ஏது என்று சொல்லலாம், நாங்கள் இதயம் ஏது என்றெல்லாம் நாங்கள் பாடி இருக்கிறோம். அந்த வகையில் இசையாசிரியர்கள் பலர் இங்கு தங்கள் பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் எனக்கு தெரிந்த இசையாசிரியர்கள் நிறையவே இருக்கின்றனர். ஏன் இவரை இன்று இந்த முட்டத்து மலர் கொண்டு வருகின்றது என்று நீங்கள் நினைப்பீர்கள். பல இசையாசிரியர் இருக்கிறார்களே, அவரை விட்டுவிட்டு இவரை எடுத்து வந்ததன் நோக்கம் என்னவென்றா, இவருக்கு இந்த நிகழ்ச்சிக்குள் இன்று இணைத்தமைக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இவரின் சேவையும் அதன் ஒரு பெரும் பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் இசையாசிரியர் திருமதி பாகஸ்ரீ பாஸ்கரன் அவர்கள். இவர் லண்டனில் என்ஃபீல்ட் நகரத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றார். ராகவர்த்தனி இசைப்பள்ளி என்ற பள்ளியினை நிறுவி அதனை திறம்பட இயக்கி பல மாணவர்களை இசையுடன் உருவாக்கி கொண்டு வருகின்றார். அதுவும் பல இசையாசிரியர்கள் என்றால் மாணவர்கள் இருப்பார்கள் தானே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவர் எங்கள் பாமுகத்தில் வளர்கின்ற அழகிய மலர்கள் நீங்கள் யாவரும் அறிந்ததே. அந்த அழகிய மலர்களில் சிலருக்கு இசையினை கற்பித்து அரங்கேற்றம் வரை கொண்டு சென்ற பெருமையும் இவருக்குரியது. அந்த வகையில் இணைந்திருக்கின்ற எங்கள் ஆசிரியர் பாகிஸ்ரீ பாஸ்கரன் அவர்களை அன்புடன் எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறேன். வணக்கம் ஆசிரியர் பாகிஸ்ரீ பாஸ்கரன் அவர்களே. வணக்கம். வணக்கம் டீச்சர். மிகுந்த சந்தோஷங்கள் இன்றைக்கு உங்களை இந்த முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனுபவங்களை பகிர வந்தமைக்கும், உங்களது திறமைகளை பார்க்க கேட்க ஆவலாக இருக்கிறோம். நாங்கள் அதற்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களை இணைப்பதற்கு எனது முட்டத்து மலரில் இன்று மலர்ந்து மனம் பரப்பு வருவதற்கு காரணமாக இருந்த ஆனந்தி அக்கா என்ற எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற புஷ்பானந்தி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, அதோடு வாணியக்கா அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை கூறிக்கொண்டு எங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நிற்கின்றேன். இசையாசிரியர் என்று சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும், நன்றாக பாடுவார் இசையாசிரியர் என்று சொல்லி ஒரு சிறிய பாடலோடு எங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நிற்கின்றேன் டீச்சர். ஓகே டீச்சர். முதலாவதாக என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்திய ஆனந்தி அக்காவுக்கும் வாணி அக்காவுக்கும் நடாமோகன் அண்ணாவுக்கும் மற்றும் உங்களுக்கும் முதற்கன் எனது வணக்கம் அண்ட் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்சம் பாடுறேன். 2-3 வரிகள். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் விதத்த, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா.
அழகு அழகு, குறை ஒன்றும் இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நிறைவாகவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என அழகிய ஒரு பாடலை தந்து எங்கள் நிகழ்ச்சி என்று மலர்ந்து நகரப்போகின்றது. மிக நன்றிகள் டீச்சர். நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன், மற்ற இசையாசிரியர் அவர்களை விட உங்களிடம் ஒரு சிறப்பு இருப்பதனால் இன்று சிறப்பு விருந்தினராக இன்றைய நிகழ்ச்சிக்குள் சிறப்பிக்கிறீர்கள் என்று சொல்லி, உங்களது இசைப்பள்ளியை நீங்கள் லண்டனில் என்ஃபீல்ட் என்ற இடத்தில நிறுவி அதனை திறம்பட இயக்கி கொண்டு வருகிறீர்கள். எவ்வளவு காலங்களாக இந்த இசைப்பள்ளியை நடத்தி வருகிறீங்க? 2011 இருந்து நான் அந்த இசைப்பள்ளியை நடத்தி வரேன் என்ஃபீல்டுல. தற்போது ஒரு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள், இசை கற்கிறார்கள். அதுல ரெகுலர் சில்ட்ரன் என்று சொல்ற பிள்ளைகளும் படிக்கலாம், அதே மாதிரி சிறப்பு குழந்தைகளும் படிக்கலாம். எல்லாருக்குமே என்னால முடிஞ்ச இசை நான் கற்றதை நான் அவங்களுக்கு கடத்தி கொண்டு. நிச்சயமாக பெற்றதை கொடுப்பது, கற்றதையும் பெற்றதையும் கொடுப்பது தான் அது பெற்றதற்குரிய பலனை நாங்கள் அனுபவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில நீங்கள் இப்பொழுது இசை என்றால் நிறைய விதமான இசைகள் இருக்கின்றது. நீங்கள் கர்நாடக இசையினைத்தான் அதை பிள்ளைகளுக்கு இப்போது சொல்லிக் கொடுத்துக்கிறீர்களா, அல்லது வேறு வகையான இசைகள், வேறு வகையான இசைக்கருவிகள் ஏதாவது கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அடிப்படையில் கர்நாடக சங்கீதத்தை தான் கற்றுக் கொடுக்கிறேன். அதோடு சேர்ந்து பன்னிசை அதுவும் நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். தவிர திரை இசை பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மற்றது புதிதாக இசையை இசையமைத்து புதிய புதிய உருவாக்கங்களையும் எனது மாணவர்களூடாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அழகு அழகு. என்றால் இப்பொழுது இந்த இசையின் நிலைமை, இசை படிக்கும் மாணவர்களுடைய வரவு அல்லது இசை ஆர்வம் எவ்வாறு இருக்கின்றது? ஆர்வம் இருக்கின்றது. சில மாணவர்கள் பெற்றாரின் உந்துதலால இணைந்து கொள்ளினம் வகுப்புகள்ல. ஆனால் கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறமா அவர்களுக்கே அந்த ஒரு ஈடுபாடு தன்னால அவர்களுக்கு வருது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆரம்பத்துல பெற்றாரோட உந்துதலாலதான் அவள் இணைஞ்சு கொள்ளினோம். ஒரு 50 விதமான பிள்ளைகள் அப்படி வரையணும்னா 50 விதமான பிள்ளைகள் தாங்களாவே அவைகளுக்கு இப்ப இந்த இயலிசை நாடகங்கள்ல தாங்கள் ஈடுபடணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் தொலைக்காட்சிகள்ல வர்ற போட்டி நிகழ்ச்சிகள். அதை பார்த்து தாங்கள் குறைந்தபட்சம் அதுக்காவது தாங்களை தயார்படுத்திக் கொள்ளணும் என்ற அந்த நோக்கத்தில கூட வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு காட்சியோ அல்லது ஒரு இடத்தில் ஒன்றை பார்க்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்குள் ஆர்வங்கள் தூண்டப்படுகின்றது. அதன் காரணங்களினாலும் அவர்கள் முதல் அறியாமல் இருக்கலாம் இப்படி ஒன்று இருக்கின்றது என்று சொல்லி, அதுவும் ஒரு தூண்டலாக இருக்கின்றது. இவற்றின் மூலம் இந்த இவ்வாறு கற்பது எங்களது, நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய பண்பாடுகள் அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதற்கான வேலைப்பாடுகளும் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இந்த இசைக்கலைகள் அல்லது இந்த கலைகளை கற்பதன் மூலம் இது அவர்களுக்கு சென்றடைகின்றதா, சென்றடையுமா? இந்த பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நிச்சயமாக சென்றடைந்து கொண்டிருக்கின்றது, சென்றடைந்து கொண்டிருக்கின்றது, சென்றடையும். இசை என்று வரும்போது இசை மட்டுமல்ல, அதனூடாக அவர்கள் மொழியையும் கற்கிறார்கள். இப்ப இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு மொழி உச்சரிப்பு அவ்வளவு அழகாக இருக்காது. ஆனாலும் இசையினூடாக அவர்கள் தெளிவாக உச்சரிக்க முயற்சி செய்கிறார்கள். அதில் குறிப்பிட்டளவான பிள்ளைகள் சக்சஸும் அடையினோம். அவைகள் தெளிவா உச்சரிக்க பழகி இருக்கணும். அது இசையை நான் கற்பிக்கும் போது அவர்களுக்கு அந்த பாடலூடாக அதில் இருக்கிற கதைகள், புராண கதைகளாக இருக்கட்டும் அல்லது மொழி இலக்கிய சம்பந்தமான கதைகளாக இருக்கட்டும், அதையும் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு போறேன். அப்ப அதனூடாக அவர்கள் அந்த அறிவை பெறுகிறார்கள். அவர்களே அறியாம அவர்களுக்கு அந்த எங்களது கலை, கலாச்சாரம், இலக்கியம் எல்லாமே அவர்களுக்கு கடத்தப்படுது.
உண்மை. நிறைய பிள்ளைகள் ஒரு வசனத்தை படிச்சு அதை உணர்ந்து கொள்றதை விட அதை பாட்டாக உள்வாங்குவது கூடுதலாக எல்லோராலையும் கூடுதலாக இயலக்கூடியதாக இருக்கின்றதை நினைக்கின்றேன். இசை என்றால் அந்த ஒரு மெட்டு, அந்த மெட்டு அவர்களுக்குள் உள்ளூடுவது அதிகம், அந்த மிக சீக்கிரமாக மிக வேகமாக அவர்களுக்குள் சென்று விடுகின்றது. இந்த வகையில இவ்வாறு இசைகள் இந்த வெளிநாட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய இசை பயணம் எப்பொழுது எங்கு ஆரம்பமாகியது? எனது இசை பயணம் எனது அம்மாவினூடாக ஆரம்பமானது. எனது தாயார் ஸ்ரீமதி கோதை நாயகி அம்பாள் பாஸ்கரன். அவர் ஒரு இசை ஆசிரியர், இசை பாரம்பரியத்தில் பிறந்தவர். அவர் ஒரு இசை ஆசிரியர், அத்தோடு ஒரு நடன கலைஞரும் கூட. அவர் இலங்கையில் கதகளி எனும் நடனத்தை வேளானந்தன் மாஸ்டர் ஆசிரியர் வேளானந்தன் அவர்களிடம் கற்ற 3 ஆரம்ப மாணவர்களில் எனது தாயாரும் ஒருவர். பத்மினி டீச்சர் அண்ட் நலானி ராஜதுரை மிஸ், அதுக்கப்புறமா என்னோட அம்மா கோதை நாயகி அம்மா. இவங்க 3 பேரும் தான் வேளானந்தன் மாஸ்டர்ட்ட ஆரம்பத்துல கதகளி படித்தவர்கள். எங்க என்று சொன்னா நெல்லை ஆதீனத்துல. நாங்கள் அங்கதான் பிறந்த நாங்கள் அங்கதான் அந்த வகுப்புகளே மாஸ்டர் அந்த காலத்துல எடுத்தவர். அப்ப அம்மா அந்த கலையை படிச்சவா. சோ அவாக்கு இந்த கலை, அவாக்கும் அம்மாக்கு 4 ஆண் சகோதரங்கள். சோ என்னோட மூத்த பெரிய மாமா திரு ஆத்மானந்தான்னு சொல்லி, அவர் யாழ்ப்பாணத்துல புகழ் பூத்த மிருதங்க வித்துவான். அவர் இப்போ எங்களுடன் இல்லை, தவறிவிட்டார். 85ஆம் ஆண்டு, நான் பிறக்க முன்னம் 85ஆம் ஆண்டு அந்த இந்திய ஆர்மி அந்த கலவரத்துல அவர் இறந்துட்டார். ஆனா அவர் சின்னமணி வில்லிசை என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த வில்லிசை அதுல ஆஸ்தான மிருதங்க வித்துவானாக அவரது இறுதி காலங்கள்ல அவர் இருந்தவர். அவர் என்னோட பெரிய மாமா. என்னோட 2வது மாமா சுகானந்தான்னு சொல்லி, அவரும் மிருதங்க கலைஞர், அதோட வயலின் கலைஞரும் கூட. அவர் இந்தியாவில தற்போது இருக்கிறார். எனது அடுத்த தாய் மாமன் பரானந்தா. அவர் வயலின் வித்வான். அவரும் தவறிவிட்டார், சென்ற வருடம் அவர் தவறிவிட்டார். மற்றது எனது இன்னும் ஒரு கடைசி மாமா இருக்கிறார். அவர் பல்துறை விற்பனர். அவர் எல்லா தாள வாத்தியங்களும் அவர் வாசிப்பார். அதோட ஒரு கோவில்ல பூசையும் செய்து வந்திருக்கிறார். சரி சரி, அழகு. அது நினைக்கிறேன் உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியினுடைய தாக்கம் தான் உங்களையும் அது இருக்கின்றது. அதுல இருந்து எங்க அம்மா எனது அம்மாவினூடாகத்தான் எனக்கு இது கடத்தப்பட்டது. எனது அம்மாக்குத்தான் நான் பாடணும், இதெல்லாம் செய்யணும் என்று விருப்பம். இன்னைக்கும் நான் அம்மாக்காகத்தான் அது செய்யறேன். அதுக்கப்புறம் ஆரம்பத்துல நான் அம்மாவிடம் கற்றேன். அதுக்கப்புறமா எனது முதல் குரு திரு சங்கரலிங்கம் மாஸ்டர் என்று சொல்லி, அவர் புங்குடுதீவை சொந்த இடமாக கொண்டவர். அவர் ஒரு வயலின் ஆசிரியர். அவரிடம் தான் என்னை அம்மா அவரை தாண்டி முதலாவதா என்னை கொண்டு அங்க விட்டவா மாஸ்டர் விட்ட. அவர் நான் கச்சேரி செய்யும் அளவுக்கு மாஸ்டர் என்ன வளர்த்து விட்டவர். அந்த சமயத்துல நான் யாழ் பல்கலைக்கழகம் திட்டமிடல் பிரிவுக்கு நான் செலக்ட் ஆனேன். கண்டஸ்டுக்கு நான் செலக்ட் ஆன போது, அங்க யாழ்ப்பாணத்துல இருக்கும் போது நான் இலங்கையின் புகழ்பூத்த நாதஸ்வர வித்வான் என்.கே. பத்மநாதன் பத்மநாதன் சார், அவரோட மகள் கனகாம்பரி மிஸ் அவாட்ட நான் வட இலங்கை சங்கீத சபையால நடத்துகின்ற பரீட்சை 5 தரம் 5, 6 இந்த 2 இதுகளையும் பரீட்சைகளையும் அவரிடம் கற்று நான் தேர்ச்சி பெற்று கலாவித்தகர் என்ற பட்டத்தை பெற்றேன். நான் யாழ்ப்பாணத்தில் இருந்த காலத்தில். அதற்கப்புறமாக மேலதிக கற்கைகளை நான் கான சரஸ்வதி டி.கே. பட்டம்மாள் அவர்களின் பேட்டி இசை பேரரசி டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களிடம் மேலதிகமான இசை நுணுக்கங்களை கற்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது நீங்கள் இந்தியா சென்று அவரிடம் கற்றிருந்தீர்கள்? குருகுலமாக இருந்து கற்றீர்களா அல்லது இன்ஸ்டிடியூட் அவர்கள் நடத்துகிறார்களா? அது நிறுவனம்? குருகுலமாக கற்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த உங்களுடைய பாடுவதை கவனிக்கும் பொழுதே எனக்குள் விளங்கியது ஒரு பெரும் ஒரு இசையின் பின்னணி உங்களிடம் இருக்கிறதாக தெரிந்து கொண்டேன். மிக அழகாக உங்களுடைய அந்த இதை சொல்லிக் கொண்டு வந்தீர்கள். பிறகு நீங்கள் இந்தியா சென்று அங்கு படித்த பிறகு இங்கு லண்டன் வந்து விட்டீர்களா அல்லது? ஆமா, நான்
யாழ் பல்கலைக்கழகத்தில் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ரீஜனல் பிளானிங் என்ற சப்ஜெக்ட நான் அங்க படிச்சேன். இசை வந்து எனக்கு அம்மாவுக்காக அம்மா சொல்லி நீ அதை விடக்கூடாது படிக்கணும் என்று சொல்லி அவட உந்துதலினூடாக அதையுமே நான் படிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நித்யஸ்ரீ அம்மாவிடம் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை தொடர்ந்து நான் லண்டனுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில தான் வந்து நான் மாஸ்டர்ஸ் செய்யறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் செய்யறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். லோஸ்டர் யூனிவர்சிட்டியில நான் அது முடிச்சேன். சரி சரி, ஓகே. ஆமா, உங்களுடைய படிப்புத்துறை சார்ந்து வந்து இப்போது உங்களுடைய பக்கமாக ஒரு படித்த ஒரு பாடத்தோடு இப்ப முயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆமா, நீங்கள் சங்கீதத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய கல்வி மட்டிய பாடசாலை காலங்களையும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஆரம்ப பாடசாலைகள் உங்களுடைய பல்கலைக்கழகம் வரையான கற்றல் எவ்வாறு இருந்தது? எங்கெங்கு கற்றிருந்தீர்கள்? எனது அப்பா ஒரு மீன் பொறியியலாளர். அவர் வந்து அவரோட பெயர் பாஸ்கரன். அவர் இலங்கை கே சீமெந்து கூட்டுத்தாபனத்துல சாங்கேசேந்திர சீமெந்து கூட்டுத்தாபனத்துல மீன் பொறியியலாளராக கடமையாற்றினார். அதுக்கப்புறமாக அங்கு நடந்த துப்பாக்கியம் நிலையால சீமெந்து சீமெண்ட் ஃபேக்டரி க்ளோஸ் பண்ற டைம் அந்த என்ஜினியர்ஸ் 12 பேரை புத்தளத்துக்கு அனுப்பினவங்க. சோ அதனால நாங்க புத்தளத்துக்கு போக வேண்டிய அப்பாவோட சேர்ந்து நாங்களும் புத்தளத்துக்கு அப்பாவோட ஒர்க் எங்கெங்க போகுதோ அது அப்படி நாங்களும் போயிட்டே இருந்தோம். சோ ஆரம்பத்திலேயே நான் நல்லூர் சென்ட் பெனடிக்ட் கல்லூரியில நான் கற்றேன் பிரைமரி. அதுக்கப்புறமா நாங்க புத்தளம் போயிட்டோம். புத்தளம் தாயிரா காலேஜ்லயும் அதுக்கப்புறமா புத்தளம் இந்து தமிழ் மகா வித்தியாலயத்திலையும் நான் கற்றேன் இடைநிலை. அதுக்கப்புறமா திருகோணமலையில போயிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அப்ப அங்க போயிட்டு சண்முகம் இந்து மகளிர் கல்லூரியில படிச்சேன். அங்கதான் உயர்தரம் படிச்சு முடிச்சு யூனிவர்சிட்டி போய் அதுக்கப்புறமா யூகே. உங்களுடைய கற்றலும் ஒரு நகர்ந்த ஒரு கற்றலாகத்தான் இருக்கிறது. வட மாகாணத்திலிருந்து மேற்குக்கு போய் இப்ப இந்த கிழக்குக்கு போயிருக்கிறீங்க. இலங்கையின் 3 பகுதியில கற்றிருக்கிறீர்கள். இவ்வாறு உங்களுடைய கற்றலோடு நீங்கள் பல்கலைக்கழகத்தில் கற்றது கொமர்ஸ் பாட பகுதியா அல்லது என்ன துறையின் பகுதியா? அது கலைத்துறையில அந்த வருடம் தான் புதிதாக இணைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். கனடா பிரிட்டிஷ் கொலம்பியா யூனிவர்சிட்டியோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இணைந்து அந்த பாடத்திட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அறிமுகப்படுத்தின வருடம் அது. அப்ப முதலாக பல்கலைக்கழகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பாடத்தை நான் லோ சட்டத்துறையைத்தான் தெரிவு செய்து போனான். பல்கலைக்கழகத்துல சட்டத்துறையில இருந்த நான். ஆனாலும் இந்த பாடத்துல எனக்கு ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு என் அம்மாவும் சொன்னவா, வேண்டாம் நீ இதுவே படி, சட்டம் வேண்டாம்னு சொன்னவா. அதனால நான் இந்த திட்டமிடல் பிரிவிலேயே படிச்சேன். சரி சரி, ஓகே. ஆனால் நீங்கள் அங்கு படித்தவுடன் இங்கு வந்தமினால் வேலை வாய்ப்புகள் எல்லாம் இங்குதான் உங்களுக்கு அதே துறை சார்ந்து செய்யக்கூடியதாக இருந்தது? ஆமா, அதே துறை சார்ந்து. அங்க யாழ் பல்கலைக்கழகம் முடித்ததுக்கு அப்புறமா எனக்கு வடக்கு கிழக்கு மாகாண பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் நான் ஒரு சிறிது காலம் தான் நான் அதை செய்தேன். அதுக்கப்புறமா நான் இங்க மேற்படிப்புக்காக நான் இங்க வர வேண்டிய ஒரு நிலை வந்தது. நிச்சயமாக ஒரு நல்ல உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தடுத்த படிநிலைகளை இப்பொழுது சொல்லியிருந்தீங்க. நாங்கள் உங்களுடைய படிநிலைகளில் மிக உச்சமாக இருப்பது உங்களுடைய இசைக்கலை, இசை படிப்பும் இசையும் தான் உங்களோடு போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த இசைக்கலையோடு நீங்கள் இப்பொழுது அழகாக பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. நினைக்கிறேன் லண்டன்ல நிறைய பிள்ளைகள், நீங்கள் சொன்ன மாதிரி 200 பிள்ளைகளுக்கு மேல் படிப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருந்தீங்க. இந்த இசைக்கல்லூரியை நீங்கள் நிறுவி அதை அழகாக கொண்டு போகும்போது உங்களுக்கு உங்கள் வேலையோடு இந்த இசை படிப்பித்தலையும் எவ்வாறு நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நல்ல கேள்வி. ஆரம்பத்துல நான் வாரத்தில் 2 நாட்கள் நேரடி வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தேன். வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் மாத்திரம்தான் நான் இசை வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தேன். வேற சென்டர்ஸுக்கு போய் வேற நிறுவனங்கள் இடத்துல போய் நான் அந்த வகுப்புகள் எடுத்தேன்.
அதுக்கப்புறமா கொரோனா வந்ததுக்கு அப்புறமா ஆன்லைன் வகுப்புகள் எனக்கு சாதகமா அமைஞ்சிட்டுது. அப்ப இப்ப நான் இந்த வீட்லயும் வகுப்பு எடுப்பேன். ஈஸ்டாம்ல ஒரு அகாடமில நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே போல வேற நிறுவனங்களுக்கும் நான் நிறுவனங்களையும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் இசை தொடர்பா. அதோட மெயினா நான் வீட்டுல கிளாஸ் கொடுக்குறேன், பிளஸ் ஆன்லைன் கிளாஸும் நான் கொடுத்து கொண்டிருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் வரும்போது வேலை 5 மணிக்கு முடிஞ்சா நான் ஒரு 5:30 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். 5:30 to ஒரு 10 10:30 வரையும் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கும் எவ்ரிடே. அண்ட் சாட்டர்டே சண்டே தான் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ். சரி சரி. ஓகே, அது எவ்வாறு மேனேஜ் பண்ணீங்க? இப்ப இது பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு இலகுவாக இருக்கிறதா ஆன்லைன் படிப்பிக்கிறது? அது என்னவா அவர்கள் சரியாக உங்களது இசையை கற்றுக்கொள்கிறார்கள்? சாத்தியப்படுகிறதா? சாத்தியப்படுகிறது. பிள்ளைகள் இந்த இலத்திரனியல் தொழில்நுட்பத்துக்கு பழக்கப்பட்டதால அது இலகுவாக இருக்குது. சில சமயங்கள்ல அதுல ஏற்படுற பிரச்சனை, அந்த நாங்கள் குரலை உச்சஸ்தாயில பாடும்போது அவர்களுக்கு கேட்காது. ஆனா அதுக்கு நான் வேற உத்திகளை கையாளுறேன், அதனால சாத்தியப்படுகிறது. ஆனாலும் தாளம் இசை என்று வரும்போது தாளம் முக்கியம். தாளம் கற்றுக் கொடுக்கும் போது அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஆன்லைன்ல படிக்கிறதுலயும். இதுவே நேரம் என்று சொன்னா அவைகளுக்கு வெராட்டி கூட பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள் செய்யும் போது அதை பார்த்து அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளுவினம். இல்லையா நான் நேரடியா அதை திருத்தலாம். ஆனா ஆன்லைன் என்றும் போது எனக்கு அந்த சிரமம் இருக்குது. ஆனா அதையும் தாண்டி பிள்ளைகள் கற்கிற வீதம் உயர்வாத்தான் இருக்கு. விரும்பி கற்கிறார்கள் ஆன்லைன் மூலம். ஏன்னா அவர்களுக்கு ஏதுவான நேரத்தில் அவர்கள் என்ன தொடர்பு கொண்டு கற்கினோம். அவர்களுக்கு விரும்பின இடத்துல இருந்து எங்க இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன நேரமும் டீச்சரை கண்டெக்ட் பண்ணலாமண்டா அவைக்கு தெரியும். இமீடியட்டா வேணுமெண்டா இரவு 10 மணி 11 மணிக்கு அவங்க என்ன தொடர்பு கொண்டாலும் நான் அவளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அப்ப அவைக்கு அது பிளெக்சிபிளா இருக்குது. இருந்த நேரங்கள் மிச்சம், போக்குவரத்துகள்ல நேரங்கள் மிச்சம், அவைகளுக்கும் மிச்சம். அதனால நீங்க சொன்னது போல அந்த பாடும் போது தாளம் பின்னுக்கு நிக்கிற மாதிரி இருக்கும், பாட்டு முன்னுக்கு போற மாதிரியான ஒரு உணர்வுகள் அந்த இதுகள்ல இருக்குது. ஆனா சில பக்கங்கள்ல நினைக்கிறேன் ஸ்கைப் அதுல நல்லா பக்கம் நல்லது, ஸ்கைப்ல அந்த பிரச்சனை இல்லைன்னு சிலர் சொன்னதை நான் அறிந்திருக்கிறேன். ஸ்கைப்ல அந்த பிரச்சனை இல்லை. நான் மோஸ்ட்லி ஸ்கைப்ல தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். நான் சில ஒரு கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் நான் ஜூம்ல, மற்றபடி மோஸ்ட்லி ஸ்கைப். அதனால எனக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைவு. உண்மையில தொழில்நுட்பங்களோட ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களையும் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை அதன் மூலம் எங்களுடைய கலைகளையும் எங்களுடைய கலாச்சாரங்களையும் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லலாம் என்றால் அவற்றினையும் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது இப்பொழுது கற்பித்தலில். சிறப்பாக உங்களுடைய கற்பித்தல் நடைபெற்று மற்றது நிகழ்ச்சிகள், நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மாணவர்களை வைத்து உங்களது மாணவர்கள் நிறைய இடங்களில் நிறைய நிகழ்ச்சிகளை செய்ததை நானும் பார்த்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்யும் போது குழு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் நாட்டார் கதம்ப நிகழ்ச்சியில் உங்கள் மாணவர்கள் குழு நிகழ்ச்சிகள் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். லைவ் ப்ரோக்ராம்கள் யூடியூப்கள் மூலம் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். அவற்றையே தயார் செய்யும் பொழுது உங்களது பக்கங்கள் பிள்ளைகளுடைய இணைவுகள் எவ்வாறு இருக்கின்றன? பிள்ளைகளுக்கு சரியான ஆர்வம் இருக்குது. தாங்கள் ப்ரோக்ராம் செய்யணும், வெளியால வரணும் என்று சொல்லி. இப்ப குறிப்பிட்ட மாணவர்கள்லாம் திரும்ப 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 சில நிகழ்வுகள் செய்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை எல்லா இடமும் இருக்குது. அப்ப அதுல அடிபடுற மாணவர்களுக்கு அதுக்குரிய மன தாக்கங்கள் இருக்குது. அப்ப நான் அப்படி எதுவுமே பார்க்கறது இல்ல. யாராவது விருப்பம் இருந்தா அவைகளுக்கு அவை இணையலாம். இணைஞ்சு அப்ப எல்லாரையும் நான் சேர்க்கிறதால அது அவை ஆர்வமா வரி நம்பி தாங்களும் பாடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை அவைகளுக்கு
அது வரையினம். மற்றது வகுப்பு எடுக்கும் போது நாங்க ஒத்திகைகள் எல்லாமே இணையவழி மூலமா தான் நான் செய்யறேன். நான் கடைசி நேரம் ஒரு நாளோ 2 நாள் மட்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் என்னோட இங்க வீட்டை வந்து பிராக்டிஸ் நடக்கும். இல்லையா நாங்கள் ஏதாவது ஒரு அரங்கத்தையோ ஏதோ ஒரு இடத்தை புக் பண்ணி அங்க நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆனா எனக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ் எல்லாரும் எல்லாம் அவைகள் தங்களோட வீட்டிலேயோ தங்களுக்கு அருகாமைகளோட இடங்களையோ எல்லாமே எனக்கு ஒழுங்கு பண்ணி தருவினோம். சரியான சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் எனக்கு இருக்கினோம். பேரண்ட்ஸ் சொல்றது என்னோட படிக்கிற மாணவர்களது பெற்றார். அவைகள் வந்து சரியான எனக்கு சப்போர்ட். அப்ப அப்படி எல்லாமே ஒரு அப்படி இருக்கும்போது அது சாத்தியமாக இருக்குது. இதுல எது பிழைச்சாலும் கஷ்டம். உண்மை உண்மை. அது உண்மையில பேரண்ட்ஸின் பங்கு என்பது பிள்ளைகளுடைய பெற்றோருடைய பங்கு என்பது முதன்மையானது. ஏனென்றால் ஆசிரியருக்கும் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிறதும் பெற்றோர் தான். பிள்ளைகளை புரிய வச்சு பிள்ளைகளுக்கு ஆர்வக்கருத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து அவர்கள் நீங்க பாடுங்க செய்யும் கொண்டு வீட்டுல ஊக்குவிப்பவரும் அவர்களாத்தான். இப்ப அவ்வாறு செய்கிற பெற்றோர்களுடைய பிள்ளைகள் தான் திறம்பட தங்களது வெளிப்பாடுதலை செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது சில பிள்ளைகள் வருவார்கள் பாடுவார்கள், ஆனால் அவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை என்றால் அவர்கள் அவ்வாறு பின்தங்கி விடுவார்கள், பின்னுக்கு நின்று விடுவார்கள். ஆனால் சில பிள்ளைகள் தங்களது ஆர்வத்தினாலேயே முன்னுக்கு வந்து கொண்டும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. இவ்வாறு உங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்தது இப்ப படித்துக் கொண்டு போகும்போது அடுத்தடுத்த நிலைகளுக்கு பிள்ளைகள் போகும்போது எப்படியும் பரீட்சைகள் எடுக்க வேண்டும் என்று நிற்பார்கள் தானே. அந்த பரீட்சைகள் இவ்வாறு லண்டனில தான் நிறைய பரீட்சை நிறுவனங்கள் நிறைய பரீட்சைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில உங்களுடைய இசை கல்லூரி இசை பள்ளி மாணவர்கள் எந்த பரீட்சைகள் எடுக்கின்றார்களா, எந்த நிறுவனங்களுடன் எடுக்கின்றார்கள்? நிச்சயமாக பரீட்சைகளுக்கு நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதுவரையும் ஒரு 30 தொடக்கம் 40 வரையான மாணவர்கள் டிப்ளோமா அண்ட் போஸ்ட் டிப்ளோமா வரையும் முடிச்சு அதில் கிராஜுவேஷன் பண்ணி இருக்கிறோம். என்னோட படிச்ச பிள்ளைகள், எனக்கு அதுல சரியான சந்தோஷம். மற்றது நான் OEBL என்ற ஒரு பரீட்சை நிறுவனம் இருக்கிறது. என்னோட மாணவர்கள் அவர்களிடமும் பரீட்சையில் தோற்றுவார்கள். அதே நேரம் ஒஃபால் என்ற ஒரு நிறுவனமும் இருந்தது. அங்கேயும் அது வந்து நான் பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுருவேன். பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க போங்க, நான் படிப்பிச்சு விடுவேன். சில பேர் டீச்சர் சொல்றதை கேட்பேன். நமக்கு டீச்சர் இந்த சென்டருக்கு விடுங்கன்னு நான் சொன்னேன், அது அதுல நிற்பினம், அது ஃபைன். இல்ல நாங்கள் இதுக்கு போறோம்னு எனக்கு சொன்னாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. அது அவே விருப்பம். படிப்பிக்கிறதான் எந்த இது. நான் ஒழுங்கா படிப்பிச்சா அந்த பிள்ளை எங்க போனாலும் அதனால அது எந்த சென்டருக்கும் அவையில் போகலாம். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. பரீட்சைகள் எடுக்க வேண்டும் உங்களுடைய ஒரு எண்ணக்கருவாக. பிள்ளைகள் பரீட்சைகள் படிக்கிற பிள்ளைகள் பரீட்சைகள் எடுக்க வேண்டுமா, எடுக்காமலேயே தொடர்ந்து படிக்கலாமா? உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது? இப்ப எங்களோட தாயகம் என்று சொன்னா பரீட்சை எடுக்க வேணும்ன்ற நிர்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த சூழல் இருக்கு. அப்ப பிள்ளைகளுக்கு இசை நாட்டியம் எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆனா இங்க அந்த ஒரு சூழல் இல்ல. அப்ப குறைந்தபட்சம் அவர்கள் பரீட்சைக்கு தயார்படுத்துறது நூடாக தன்னும் எங்களது கலையை நாங்கள் அவர்களுக்கு ஊட்டலாம் புகுத்தலாம். அத அப்படித்தான் நான் அதை பாக்குறேன். ஏண்டா இல்லாட்டி பரீட்சையும் இல்லைன்னு சொன்னா அவை வந்து அவைக்கு எவ்வளவு தூரம் அவை உள்வாங்கின எங்களுக்கு தெரியாது. அது வந்து 10ஓட 11 இருந்து படிச்சுட்டும் போகலாம். ஆனா பரீட்சை என்றும் போது நிச்சயமாக அவையில் படிப்பினம். அல்லது போட்டி சூழல்ல வாழ்றதால தாங்களும் டிஸ்டிங்ஷன் எடுக்கணும்ன்ற அந்த ஒரு உத்வேகம் அவைக்கு இருக்கும். டிஸ்டிங்ஷன் எடுக்கணும்னா கட்டாயம் சிலபஸ் முடிக்கணும். சிலபஸ் முடிக்கணும் என்று சொன்னாலே அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது இங்க மைண்ட்ல வச்சு போகும். அப்ப அதுக்காக பரீட்சை முக்கியம் என்று நினைக்கிறேன். ஆனா இப்ப கட்டாயமா நீங்க பரீட்சை எடுங்கன்னு நான் சொல்றது இல்ல. ஆனா அவையில் ரெடி ஆயிடுச்சு சொன்னா தாங்களே கேட்டா நான் ஓகே போகலாம். எனக்கும் கட்டாயப்படுத்துறது இல்லை, இந்த பிள்ளைகளையோ அவர்களோட பேரண்ட்ஸையோ.
சரி சரி, அது நல்லது. உண்மையில அது பேரண்ட்ஸின் முடிவில தான் விட்டுன்னு பண்றதால அது அவர்களே தீர்மானிப்பார்கள். பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகள் சினந்து கொண்டா அம்மாக்கு விருப்பம் இல்லை அப்பாக்கு விருப்பம் இல்லைன்னா பிள்ளைகளை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு அனுப்புவதற்கு. நல்லது டீச்சர். இவ்வாறு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒரு இது இயல்பான பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுடைய இன்னொரு சிறப்பான பக்கம் எங்களது சிறப்பு குழந்தைகளுக்கு இசை கற்றுக் கொடுப்பது. அது எப்படி உங்களிடம் அந்த சிறப்பு குழந்தைகளுக்கு இசை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி உங்களுக்குள் வந்தது? நான் இலங்கையில் இருக்கும் போது எனது குடும்பத்தில் எனது அத்தையின் மகள் ஒரு சிறப்பு குழந்தை. அப்ப அவ யார்கிட்ட சொல்லும் கேட்க மாட்டா, நான் சொன்னா எல்லாம் கேட்பா. அத மாதிரி அங்க நான் ஒரு நிறுவனத்துல ஏவல் செய்யும் போது நான் ஒரு நிறுவனத்துல நான் கல்வி கற்று கொடுத்த நான் டீச் பண்ணினான் பிரைவேட்டா. அப்ப அங்கேயும் இந்த மாதிரியான சிறப்பு குழந்தைகளோட நான் ஒர்க் பண்ணி இருக்கிறேன். அது பார்த்து பரிச்சாத்தமா தான் நான் அதை செய்து பார்த்தேன். நான் முயற்சி செய்து பார்த்தேன் நான். ஆனா அவைகளுக்கும் என்ன பிடிச்சு கொண்டுச்சு, எனக்கும் அதை செய்யறதுக்கு ஒரு அதுல நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு அது செய்யணும் ஆர்வம் அங்க தோணினது. அதன் பிறகு நான் லண்டன் அது இலங்கையில எனக்கு தோணிட்டுது. அதுக்கு பிறகு நான் படிச்சு முடிச்சு லண்டன் இங்க நான் தனியா ஒரு பெண்ணா நான் சந்திச்ச சவால்கள் சொல்லி முடியாது. அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நான் தனித்து விடப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனா இந்த நாடும் இந்த நாட்டு சார்ந்த அதாவது NHS என்று சொல்லுவாங்க. NHSல அவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களை எந்த மாதிரி பாக்குறாங்க அந்த ஒரு அவர்களோட நான் அந்த பயனடைஞ்சேன். அவர்கள் எப்படி ஒரு நான் ஒரு விக்டிமா இருந்து அதை நான் பயனடைஞ்சேன். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நான் நினைச்சேன்னா என்ன மாதிரி கஷ்டம்ன்றது எந்த விதமாவும் இருக்கலாம். வல்னரபிள் பீப்புள், நான் ஒரு வல்னரபிள் உமனா இருந்தேன். என்ன மாதிரி வல்னரபிளான ஒரு ஒதுக்கப்பட்ட அல்லது தேவை உடைய ஒரு தேவையுடைய ஆட்களுக்கு ஒரு பீப்புளுக்கு நான் உதவி செய்யணும் என்னால முடிஞ்சேன் என்று நான் அந்த சமயம் நினைச்சேன். அந்த எண்ணம் தான் என்னை இவர்களோட இவ்வளவு தூரம் செயல்பட வச்சு கொண்டு இருக்குது. ஆனா அதுலயும் என்னட்ட லண்டன்ல என்னட்ட வந்த முதல் சிறப்பு குழந்தை நிர்மித் நாராயணமூர்த்தி. சமூகத்தில் அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் அவரை. அப்ப அவர்தான் முதலா என்னட்ட வந்த சிறப்பு குழந்தை. அதுக்கும் அவர் முதலாவது என்னட்ட சங்கீதத்துக்கு வரையில அவர் சினிமா பாட்டு பாடத்தான் என்னட்ட வந்தவர். அவர் சங்கீதத்துக்கு அவருக்கு வேற இன்னும் ஒரு குரு இருந்தவா அந்த டைம். அப்ப அவருக்கு சினிமா போட்டிகள் இங்க நடக்கிற போட்டிகள் எல்லாம் அவருக்கு ஆர்வமா இருக்கும், போகணும். அப்ப அவர் தன்னை மெருகேற்றணும். அவருக்கு தெரியாது, அவங்கள அம்மா அப்ப என் பிள்ளைய மெருகேற்றணும்னு சொல்லிட்டு என்னைய ஃபைண்ட் அவுட் பண்ணி டீச்சர் எந்த பிள்ளைய சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்டவா. எல்லா டைம் எல்லாரும் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா எல்லாரும் அது அவள் எதிர்பார்த்த பதில கொடுக்கல. ஆனா அவ என்னட்ட கேட்கும்போது ஓகே அக்கா நான் ட்ரை பண்றேன். என்ன சொல்ல, நான் ஒரு ட்ரையல் கிளாஸ் பார்ப்பேன், அதுக்கு பிறகு முடிவெடுப்பேன். அதுக்கப்புறமா அவர் அவருக்கு நான் செகண்ட் அம்மா. அந்த வேலையில அவர் இப்ப இருக்கிறார் என்னட்ட. இந்த சின்ன வந்தவர் அவர் என்னட்ட. அவர்தான் முதல் சிறப்பு குழந்தை என்னட்ட வந்தவர். அந்த சிறப்பு குழந்தைக்கு நான் கற்றுக் கொடுத்து அதுல எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் வச்சு அதை பார்த்து மெட்டாக்கள் ஓகே நிர்மித்தா நிர்மித் செய்கிறார். அப்ப நிர்மித்த மாதிரி எந்த பிள்ளையையும் நான் கொண்டு வரணும் முன்னுக்கு என்று சொல்லி பிறகு அதே மாதிரி திருப்பி இன்னும் வேற ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு பையன் இருக்காரு ஜூட்டா. ஜூட்டா இப்படி பாடுறாரு. அப்ப நான் சின்னாக்கள் வரையும் ஓகே நானும் போகணும். அப்ப என்ன டீச்சர்ட்ட போனா நான் பாடலாம் என்று பிள்ளைகளே டீச்சர்ட்ட வேற ஒண்ணும் அவைய அம்மாட்ட அவைய கேப்பினா கேட்டு அது அப்படிதான் இந்த சிறப்பு குழந்தைகள் எந்த வாழ்க்கைக்குள்ள உண்மையில ஒரு உங்களுக்குள் தோன்றிய எண்ணம்
அந்த பிள்ளைகளை வழி நடத்துவதற்கும் அந்த பிள்ளைகளை சிறப்பாக்கி ஒரு கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் வழிவகுத்திருக்குதுன்னு நினைக்கின்றேன். நிர்மித்தை நாங்கள் சென்ற ஆண்டு அரங்கேற்றம் இசை அரங்கேற்றத்தினை நாங்கள் பாமுகமூடாக யூடியூப்கள் மூலமா பார்த்ததை நாங்கள் மெச்சி பார்த்திருந்தோம். அழகாக அதை வழிநடத்தி இருந்தீங்கள். அது எவ்வளவு காலங்கள் நீங்கள் அதற்காக பயிற்சி கொடுத்திருப்பீங்கள், அவர் எவ்வளவு உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருந்தார் என்பது அவற்றுடைய பாடலின் வெளிப்பாட்டில் விளங்கியது, தெரிந்தது. அவ்வளவும் அழகாக இருந்தது. உங்களுடைய அவருடைய நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது இருந்த மனநிலையும் அவர் வெளிப்படுத்தி பிறகு இருந்த மனநிலையும் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த அவர் அந்த அரங்கேற்ற கற்றுக்கொள் அரங்கேற்றம் அந்த அரங்கம் ஏறுறதுக்கு கற்றுக்கொண்ட மாதங்கள் 8 மாதங்கள். 8 மாதங்கள் எனக்கு தேவைப்பட்டது அவரை ப்ராப்பரா எல்லாம் பயிற்சி கொடுக்கறதுக்கு. ஆனா நிர்மித் கட்டிக்கார பிள்ளை, அவருக்கு அவ்வளவு நாள் தேவையான இல்ல. ஆனாலும் பயிற்சி முக்கியம். மேடையில போய் மறந்துடுவார். அப்ப யாரா இருந்தாலும் மறப்போம். அப்ப அதனால நான் அந்த ஒரு கால பகுதி எடுத்து பயிற்சி ஆரம்பத்துல ஆன்லைன்ல பயிற்சி, பிறகு வீட்டை இடைக்கிடக்கு வருவேன். ஆனா கடைசி காலங்கள்ல கடைசி 2 மாசமும் ஒன்று விட்டு ஒரு நாள் பிள்ளை வீட்டை வருவேன். அவங்க அம்மா இங்க விட்டுட்டு போயிடுவினா யாருமே, நான் பேரண்ட்ஸ வீட்டுக்குள்ள எப்பவுமே எடுத்ததில்ல, பிள்ளைகள் மட்டும்தான் வீட்டை வரலாம். அப்ப அவ கொண்டு விட்டுட்டு போயிடுவா, பிள்ளை என்னோடான் இருக்கு. இப்ப 4 hours 5 hours 6 hours 7 hours எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்து படிங்கோ நிர்மித்தா அவர் படிப்பார். அவர் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னா பண்ணுவார். அவருக்கு கலைக்கும். அவருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்க மாட்டேன். ஆனா தப்பான கொட்டித்தான் இருக்கணும், கீழதான் இருக்கணும், கதிரையில இருக்க விட மாட்டேன். என்ன அதானே பழகவும் தானே. அப்ப அவருக்கு கால் நோகும், எல்லாமே வேண்டும். ஆனாலும் பிள்ளை ஒரு முகத்தில் ஒரு சுழிப்போ ஒரு எதுவுமே காட்ட மாட்டார். ஏன்னா அவருக்காக அந்த அரங்கேற்றம் செய்யல, அவர் எனக்காகத்தான் செய்தவர். அவர் அந்த குரு பக்தி அந்த பிள்ளைக்கு அப்படி இருக்குது. அந்த குரு பக்தி அந்த பிள்ளைக்கு இருந்ததால எனக்கும் ஓகே, இந்த பிள்ளைக்கு வராட்டையும் பரவாயில்ல, இதற்கு செய்யணும், எனக்கு இதை கொடுக்கணும், இல்ல நீங்க பண்ணுங்க, நீங்க பாடுவீங்க. சில சமயம் நான் அவருக்கு பேசி கூட இருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன் நான் அவருக்கு. ஆனாலும் டீச்சர் சேடாண்டா அவருக்கு கஷ்டம். அவர் அடுத்த நாள் அதை கரெக்ட் பண்ணி பாடுவார். நான் சிரிக்கணும், நான் சிரிச்சா ரைட். அப்ப ஆனா சிரிக்கணும்ன்றதுக்காகவே பிள்ளை ஒர்க் பண்ணும், வீட்டை ஒர்க் பண்ணி அடுத்த நாள் பாடு. அப்ப அப்படி அவட்ட பவுண்டரிஸ், அவட்ட அவருக்கான ஒரு எல்லை, அதை தாண்டி அவரை தன்னை புஷ் பண்ணித்தான் அன்றைக்கு அந்த 2.5 மணித்தியாலும் அதுல உட்கார்ந்து ஒரு அரங்கேற்றி பாடினவர். ஆமாம், தனிய பாடுவது என்பது ஒரு அவருக்கு சுகமா இருந்திருக்கும். ஆனா பக்கவாத்தியங்களோட இணைஞ்சு பாடுறதுன்றது இன்னொரு, அதுக்கு ஒரு டேலண்ட். ஆமா, பக்கவாத்தியங்களுக்கு நாங்க அதோட பயிற்சி ஒரு 5 நாளோ 6 நாள் நாங்கள் பக்கவாத்தியத்தோட வச்சிருந்தோம். நார்மலா நாங்க ஒரு 3 நாள் காணும் பக்கவாத்தியத்தோட ரிஹர்சல் பண்றதுக்கு. ஆனாலும் இவர மாதிரி ஒரு சிறப்பு குழந்தைக்கு மேலங்க பயிற்சி தேவை. அப்ப என்ன நேரம் எப்படி அவையல் மாறினோம் எங்களுக்கு தெரியாது. அப்ப திரும்ப அவருக்கு பிராக்டிஸ் கொடுத்து, அது எனக்கு வந்த பக்கவாத்திய கலைஞர்களும் ரொம்ப நல்லவங்க. அவங்க அந்த நல்ல ஒத்துழைப்பு தந்தவங்க. திரு சோமசுந்தரம் மாஸ்டர் மிருதங்கத்துக்கு வந்தவர், திரு ஜலதரன் மாஸ்டர் வயலின் வாசிச்சவர், திரு சிதம்பரநாதன் மாஸ்டர் முகஸ்தியும் தபேலாவும் வாசிச்சவர். இவர்கள் எல்லாரையும் பற்றியும் நான் சொல்ல தெரிய வேண்டும் என்று இல்ல உலகம். அவர்கள் எல்லாம் புகழ்பூத்த கலைஞர்கள். அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம், ஆனாலும் அவர்கள் கீழே அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணி, நான் சிலவள ஃப்ரஸ்ட்ரேட் ஆனா கூட, டீச்சர் இல்ல நாங்க எங்களுக்கு விளங்குது டீச்சர், நீங்க யோசிக்காதீங்க டீச்சர், நாங்க சப்போர்ட் பண்ணோம் என்று நிர்மித்தோட அவ நிர்மித்தன்றதுக்காக இல்ல, நிர்மித் மாதிரி என்ன ஒரு பிள்ளை வந்தாலும் அவை அதைத்தான் செய்வினம். என்ன அது அவையோட தன்மை. அவையில்லாத அவ தாய் உள்ளத்தோட அவை அந்த விஷயத்தை அணுகினது என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த அவளுக்கு நாங்கள் என்ன நன்றி கடன் நான் பட்டிருக்கிறேன், சாகும் வரை நான் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். சிறப்பு குழந்தை ஒன்றுக்கு யாருமே இவ்வளவு பிளெக்சிபிளா செய்ய மாட்டினாம், ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டினாம். ஆனா அவையல் கொடுத்தவையல் அதுக்கு கோடி நன்றி. மாஸ்டர்ஸ் உங்களை எல்லாருக்கும் திரும்பவும் என்னோட நன்றி. இதன் வாயிலாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்றேன்.
சிறப்பு சிறப்பு. இதே போல உங்களிடம் இன்னும் பல பிள்ளைகள் நிர்மித்த என்னுடைய சிறப்பு அந்த குழந்தைகள் நிறைய பேர் உங்களோட படித்துக் கொண்டிருக்கிறார், கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். ஏனென்றால் ஒரு ஆள் செய்து காட்டிட்டாத்தானே நாங்களும் இனி அடுத்த நிலைகளுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சிகள் அவர்களிடம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிர்மித் வந்து இப்ப அரங்கேற்றம் செய்துட்டார். அப்ப மற்ற பிள்ளைகள் படிக்கணும். என்னட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட சிறப்பு குழந்தைகள் என்னட்ட படிச்சு கொண்டிருக்கீங்க. அப்ப எல்லாருமே கர்நாடக சங்கீத பரீட்சையும் எடுத்துக்கொண்டிருக்கீங்க. இப்ப 4வது கிரேட், இப்ப என்னட்ட இருக்கிறார்கள் எல்லாரும் இப்ப 4வது கிரேட்டுக்கு மேலதான் இருக்கணும், சிறப்பு குழந்தைகளையே சொல்றது. அப்ப அதுல ஹரிணி சிவகரன் என்ற ஒரு மாணவி இருக்கிறா. அவ வந்து டிப்ளோமா முடிச்சு அவருக்கு கிராஜுவேஷன் வந்து அடுத்த ஜனவரி மாசம் அவருக்கு கிராஜுவேஷன் செரமனி நடக்கும். பட் அவ போன வருஷமே டிப்ளோமா தரத்தை சங்கீதத்துல முடிச்சிட்டா. ஹரணி சிவகரன் அவ நல்லா பாடுவா. அவருடைய பாடல்கள் நாங்கள் அழகிய மலர்கள் என்ற ஒவ்வொரு ஞாயிறும் இதில் நடைபெறுகிறது தானே. அப்ப பார்த்திருக்கிறோம். மற்ற அவ யூடியூப் சேனலும் அவ நல்லா யூடியூப் சேனல் அவண்ட நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. அதில் நிறைய பாட்டுகள் பாடி இருக்கின்றார். கன்னட சங்கீதம் என்று மட்டும் இல்லாம சினிமா பாடல்கள் எல்லாமே பாடுவா. நிறைய போட்டிகளுக்கு போய் முதல் பரிசு வாங்கி கொண்டு எனக்கு அந்த பிள்ளை தந்தவா. அதே மாதிரி ஜூட் கலைமாறன், அவர் வந்து விஷுவலி சேலஞ்ச் பர்சன் போய். ஆனாலும் அவருக்கு இந்த வாய்ஸ் கேட்டா அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அந்த நான் பாடி அவருக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். யூடியூப்ல கேட்க விடுறேன். முதலாவது நான் பாடித்தான் அனுப்புறது. அப்பதான் அந்த உச்சரிப்பும் அவரும் சரியாண்டதுக்காக. அப்ப அத பாடி அனுப்பினா அவர் கேட்டு அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு அவர் நல்ல வடிவா பாடுவார். அவரும் இப்ப பிரித்தானியாவில முளிர்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு சரியான சந்தோஷமா இருக்குது. அதே நேரம் விஷ்ணு விசாகரட்னம் அவர் இப்ப குழந்தை பிள்ளை அவர் இப்ப வந்து கொண்டிருக்கிறார், ரைட் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய போட்டிகள்ல முதலாவது பரிசு வச்சு கொண்டு வர்றாரு. எனக்கு சரியான டிஃபிகல்ட் சாங் எடுத்து சேலஞ்சா பிள்ளை படிச்சு கொண்டு வர்றது. உதாரணத்துக்கு சங்கீத ஜாதி முல்லை, மற்றது சங்கரா நாதசரீராபரா, மற்றது அந்த மாதிரியான பாட்டுகள் எல்லாம் எடுத்து அவர் இப்ப முளிர்ந்து கொண்டு வர. கடவுளை அந்த பிள்ளை நல்ல ஒரு நிலைக்கு வந்து அவரும் அரங்கேற்றம் காணணும். நான் கடவுளை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் அபிராமி இருக்கிறார். இப்ப நான் பேர்களை கலவரான்னு சொல்றேன். ஏன்னா இதில் பார்த்துட்டு எங்களை பேர் சொல்ல நிச்சயமாக அபிராமி இருக்கிறார். அவர் நல்ல ஸ்வீட் போய், அவர் நல்ல குணம் அந்த பிள்ளைக்கு, அவர் நல்லா வருவார். பிறகு இலக்கியா இருக்கிறா, ஆதவன் இருக்கிறார். ஆதவன் எல்லாம் என்னட்ட படிக்கல, ஆனா எனக்கு ஆதவனை தெரியும். கிரண் சுதாகரன் இருக்கிறார். அவர் நல்ல ட்ரம்ல பிரித்தானியால நல்ல புகழ் கலைஞர். அவர் வந்துட்டார். அவர் அப்படி வந்ததுக்கு அவற்ற தகப்பன் ஒரு காரணம். அந்த தகப்பன் அந்த பேர் அவா அந்த பிள்ளைய இந்த கலை உலகத்துல நிலைக்க வச்சிச்சுது, நின்று நிலைக்க வச்சிச்சுது. அதுதான் நாங்க உண்மை. அப்படி கிரண் சுதாகரன் இருக்கிறார். மற்றது அமிஷ் தனன்சியன் இருக்கிறார், அஸ்வத் தனன்சியன் இருக்கிறார், ஹரூரன் இருக்கிறார். அப்படின்னு நிறைய பேர் பிள்ளைங்க. இப்ப நான் உங்களோட பேரை மிஸ் பண்ணி இருந்தா ஒரு தரம் போயிக்க கூடாது. சரியோ டீச்சருக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு, அதெல்லாம் கடவுளேன்னு சொன்னேன். ஆமா, உண்மை, அதுதான் உண்மை. எல்லோரும் பிள்ளைகளும் அழகாக கற்று தங்களது வாழ்க்கையை முன்னேறி கொண்டு செல்வது பார்க்கறதுக்கு நாங்கள் உண்மையில கொடுத்து வைத்து நாங்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றங்களுக்கும் அவர்கள் பெற்றோர்களும் ஒரு முன்னோடிகளாக இருக்கின்றார்கள். அதற்கு துணையாக டீச்சரா நீங்களும் இருக்கிறீர்கள் என்று அறியும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அதே போல பாமுக இயக்குனர் நடாமோகன் அவர்களும் அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவங்களை கூப்பிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். நான் நடாமோகன் நான் முதலாவதா சொல்லணும். இந்த கொரோனாவில நடாமோகன் அண்ணா இந்த வாயிலாக இவர்களை இருத்தி இவர்களுக்கு ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் என்று அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை செய்ததன் ஊடாகத்தான் அந்த மாணவர்கள் இருக்க பழகினவர்கள். எல்லாத்தையும் அவர்கள் ஒரு இடத்தை இருக்கிறது அவ்வளவு லேசப்பட்ட காரியம் இல்ல, உங்களுக்கு தெரியும். ஆனா நடாமோகன் நாடு அந்த கன்னி முயற்சி அதுல நான் பயன்பெற்றேன் என்றதுதான்
ஆமா உண்மை. ஆரம்பங்கள்ல அவர்கள் இருக்க மரமணித்தியாலும் இருந்துட்டு ஒவ்வொரு போயிட்டு பிறகு இயக்குனர் அவர்கள் இருங்கோ என்று சொல்லி அந்த கை தட்டுங்கோ வாழ்த்துக்கள் சொல்லுங்கோன்னு என்கரேஜ் பண்றது மட்ட பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண வைத்து அவர்கள் அதை கேட்டு நாங்கள் ஆரம்பத்தில் கொரோனா காலங்களில் நாங்களும் இணைந்து கேட்போம் அவர்களது இதுகளை. அப்பொழுது அவர்களை ஊக்குவிக்க அவர்கள் எல்லோரும் இணைந்து இருந்து அது அவர்களுடைய இயக்குநர்களுடைய நல்ல ஒரு உத்தியை கையாண்டு அவர்களை நெறிப்படுத்தி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாமா உற்சாக வணக்கம் மாமா என்று வினாம் அதுவே அதுக்காக வெயிட் பண்ணுவினோம். பிறகு சொல்லிவினோம் டீச்சர் நான் இன்றைக்கு நடாமாமாக்கு இது பாட போறேன், இது இன்றைக்கு நடாமாமாக்கு இது பாட போறேன் டீச்சர், இது பாடவா என்று கேட்பினோம். நான் சில போட்டிகளுக்கு தயார்படுத்தும் போது அந்த பாடல்களை பாடாதேங்க கொண்டு சொன்னாலும் இல்ல அங்க வந்து பாடணும். நல்லொரு நிகழ்ச்சியாக அது நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நான் ஒரு முறை எங்களது நிகழ்ச்சியினுடைய உறவுகளையும் அழைத்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளே, எங்கள் முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் இசை ஆசிரியர் பாகிஸ்ரீ அவர்கள் அழகாக தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். கேட்க நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் எங்களுடைய நேரங்கள் அதற்கு இடம் தருவதற்கு மறக்கும் என்று நினைக்கின்றேன். பாகிஸ்ரீ டீச்சர், இவ்வாறு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது உறவுகள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க நீங்களும் இணைந்து மகிழ்வுங்கள், உங்களது ஆர்வத்தினை தெரியப்படுத்துங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய நேரங்கள் கடைசி நேரத்தில் இணைந்தால் எங்களுக்கு கடினமாக இருக்கும். நாங்கள் சரியாக 55 நிறைவு செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறது. அதனால இணைந்து சிறப்பீங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய இசை பக்கங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பலர் உங்களை இந்த அழைத்து உங்களுக்கான மதிப்புகளையும் கௌரவிப்புகளையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அறிந்திருந்தேன். அண்மையில் எங்களுடைய சைவ முன்னேற்ற சங்கத்தினர் அழைத்து உங்களுக்கு ஒரு கௌரவிப்பை தந்திருந்தார்கள். அதை பற்றி சொல்லுங்கள் டீச்சர். எவ்வாறு உங்களுக்கு இந்த உங்களுக்கான ஒரு ஊக்கம் தரும் பொழுது இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அது ஏற்படுத்தும். அது முதலாவது சைவ முன்னேற்ற சங்க தலைவர் திரு சோதிரத்னம் நிரஞ்சன் அவர்களுக்கும் அந்த நிர்வாகத்தில் உள்ள அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி. என்னை அழைத்து என்னை கௌரவப்படுத்தி எனது சேவைக்காக என்னை கௌரவப்படுத்தியதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் என்னை அழைத்தது, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல எத்தனையோ சங்கீத ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த சிறப்பு குழந்தைகளோட அவையோட நான் இணைஞ்சு பயணிச்சு கொண்டிருக்கிற அந்த இதை பார்த்து நான் எந்த மேடை எனக்கு கிடைச்சாலும் நான் சிறப்பு குழந்தைகளுக்கு தான் முதலாவது அவையில தான் பார்ட்டிசிபேட் பண்ண முதலாவதுடன் மற்ற பிள்ளைகள பிறகு. அப்ப அது எல்லாமே அவை சமூகத்துல நாங்க நகர்ந்து கொண்டு போகும்போது சமூகமும் எங்களை பார்த்து கொண்டு இருக்கு. அப்ப அப்படி அவர்கள் பார்த்து அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு இது கொடுக்கணும்னு நினைச்சு எனக்கு அதை செய்தவையல் சிறப்பு குழந்தைகளோட இணைந்து வேலை செய்யறதுக்காக என்னை சிறப்பித்தமைக்கு நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வர் என்ற ஒரு பட்டத்தினை உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். செந்நெறி செல்வர் என்ற ஒரு பட்டத்தை எனக்கு சைவ முன்னேற்ற சங்கம் பிரித்தானியா அவர்களது 47வது ஆண்டு விழாவில் எனக்கு தந்தது. அதுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறான இன்றும் நீங்கள் இந்த முட்டத்து மலர் உங்களுக்கும் இதுவும் ஒரு ஊக்கமாக இருக்க வேண்டும் என்றுதான் எனது ஆசையாகவும் இருந்தது, ஆனந்தி அக்காவுடைய ஆசையாகவும் இருந்தது. ஏனென்றால் செய்கிறவர்கள் கொண்டு வந்து நாங்கள் கதைக்கும் பொழுது அவர்களுக்கு இது இன்னொரு உற்சாகத்தை தரும் என்று அவருடைய விருப்பமாக இருந்தது. அதுவும் இது ஒரு ஊக்கமாக உங்களுக்கு ஒரு கௌரவிப்பாகவும் இருக்கணும் என்று என்னுடைய ஆசையை இதுல தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக இது கௌரவிப்பு தான். அதே நேரம் நான் என்ன ஒன்றும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். யூனிட்டி யூகே என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது பிரித்தானியாவில். அவர் கே சர்மா என்பவர் அதனது ஃபவுண்டராக இருக்கிறார். அவர்களும் எனக்கு அழைத்து எனக்கு ஒரு பாராட்டு விழா ஒன்று செய்தவர்கள். அவர்களுக்கும் நான் இந்த இடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர எனக்கும் என சிறப்பு குழந்தைகளுக்கும் மேடை தந்த அத்தனை நிறுவனத்தவர்களுக்கும் நான் நன்றியை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஆரம்பத்துல முதலாக எங்களுக்கு தந்தது பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியம் எங்கள் சிறப்பு குழந்தைகளை முதலாவது வெளியே எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாழ்த்து தந்தது. அவையில் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் நன்றி.
நன்றி. நல்லது. நல்ல ஒரு பண்பு, மனித பண்பை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நன்றி மறப்பது நன்றென்றுவார்கள். அதுக்கு அதற்கேற்றாப்போல் உங்களது நன்றிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கிடையில் எங்களது உறவுகளை முனைத்துக் கொண்டு பயணிக்கலாம். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களை, வாருங்கள். இவருக்கும் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே ஒரு நிமிடம். இவருக்கும் சிறப்பு குழந்தைகளுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. இவர் வாழ்த்தாட்டி உடனே தேடுவார்கள் ராஜினி ஆண்டி எங்கே என்று சொல்லி. அவ்வளத்துக்கு இணைவு, அந்த இணைவின் ஒரு விருப்பமாகத்தான் ஓடி வந்திருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, வாருங்கள். வணக்கம். திருமதி நடாமோகன் வாணி அவர்களுக்கும் சாந்தினி அவர்களுக்கும் இசையாசிரியர் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உண்மையிலேயே கேட்டுக்கொண்டிருக்க சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த சிறப்பு குழந்தைகளை பற்றி சொல்லிக்க, பேர்கள் சொல்லிக்க எல்லாம் எனக்கும் அவர்கள் தொடங்கினதுல இருந்து இப்பதான் இந்த கொஞ்சம் உடல்நிலை சரியாத இல்லாதல இப்ப 3 இதுக்கு போகையில அப்படி இருந்தும் அவர்கள் அந்த யாரா முதல் கூப்பிடணும்னு சொன்னா மற்றவர்கள் என்றாலும் ராஜினி வாங்கணும் தான் கூப்பிடுவார்கள். அந்த அவ்வளவு பாசமாக. அதே மாதிரி நீங்க அந்த பாடல்கள் எல்லாம் சொல்லி உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் நல்லா பாடுகிறார்கள். என்ன ஒரு உண்மையில சுருதி எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த மற்றும் அந்த இதுல 3 மணிக்கு மேல இருப்பார்கள். எழும்பி போய் ஒரு டீ குடிக்கணும், மறுபடி அதில் வச்சு தண்ணியை போத்தோட அந்த இதுகள் ஒன்றும் இல்லை, அப்படியே இருப்பார்கள் அவ்வளவு நேரம் மட்டும். அதுமாதிரி நீங்கள் சொல்ல எனக்கு சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் இவ்வளவு இதுகளை இந்த அங்கே இருந்து வந்து இவ்வளவு தொண்டுகளை செய்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கூறி. இதுல வந்த உடனே நான் நினைச்சேன் நீங்களாத்தான் இருப்பீங்க, பேர் எழுதி இது அந்த சர்மானால இதுலயும் நீங்க போன முறை நீங்க தான் ஒரு பாடல். அப்ப நீங்க படிச்ச அப்புறம் அடுத்த முறை என்ன கேட்டேன் நான் நினைக்கிறேன், உங்கள்கிட்ட நான் வரையிலும் தெரியாதுன்னு நான் சொன்னேன். உங்களோட ஊக்கத்துல நீங்க படிக்கும்போது அது நீங்க வடிவா படிப்பீங்களான்னு பாடல். நீங்க அதான் சொன்னாங்க, நீங்கள் இசையாசிரியா இருக்கிறீங்க, அப்ப அப்படி இதா படிச்சீங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இவ்வளவு நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. இவ்வளவு ஊக்கம் நிர்மித்திராத அரங்கேற்றம் இது மட்டும் நல்ல வடிவா செய்திருந்தாரு. அதெல்லாம் நான் பார்த்திருந்தேன் பொன்மர பாமுகத்துல நிர்மித்த மாதிரி எல்லாரும் எண்ணம் நிறைய பிள்ளைகள் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அவர்களிட அரங்கேற்றங்களும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமா, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதை கொண்டு வந்த சாந்தினி அவர்களுக்கும் பாமுகத்துக்கும் நன்றியை கூறி, இனி வரப்போற நவஜோதி அவர்களுடைய நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். இயக்குனர் அவர்களே வணக்கம். சிறப்பு தொடருங்கள், இன்னும் பேசுங்கள், கேட்போம். நிறையவே இருக்கிறது அவருடைய பக்கங்களை நாங்கள் தொடுவதென்றால் இடையில் தான் விட வேண்டும் நினைக்கிறேன். நீங்கள் பன்னிசையை சொல்லியிருந்த நீங்கள் டீச்சர், எனக்கு விருப்பமான ஒரு துறை பன்னிசையும். எங்கள் பிள்ளைகளும் இதில் பாமுகத்தில் பன்னோடிசை பாடு என்ற ஒரு நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை தோறும். அதிலும் உங்கள் பங்களிப்பினை நீங்கள் ஒரு இணைய சந்தர்ப்பம் கிடைத்தால் எங்களுக்கு பிள்ளைகளோடு இணைந்து சிறப்பிக்கலாம் என்று நான் அன்பாக இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா நடாமோ நன்னாடாக நான் இணைவேன் உங்களுக்காக. டீச்சர் பாமுகம் பார்க்க தொடங்கணும், அதுதான் முக்கியம். நான் பாக்குறேன், நான் பார்க்காட்டியும் அவள் எனக்கு அனுப்புவிடும். என்ன டீச்சருக்கு மற்ற நிகழ்ச்சிகள் ஆமா, மிகுந்த சிறப்பு. புஷ்பானந்தி அவர்களுக்கும் நன்றி அறிமுகம் தந்ததுக்கு, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகம் செய்ததுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்போது நீங்கள் முதல்ல சொன்ன பெயர்கள் யார் யார் அறிமுகப்படுத்தினீங்கள் ஆரம்பத்தில் இலங்கையில்? உடனே அந்த நீங்கள் சேர்ந்து வளர்ந்த வாழ்க்கை ஆரம்பம் சொல்லும்போது மாமாக்கள் பேர் சொல்லி மற்ற ஆசிரியர்கள் வந்து நலாயினி ராஜதுரை வந்து அம்மா பத்னி டீச்சர், நலாயினி டீச்சர் அண்ட் அம்மா. பத்னி டீச்சர் வந்து இங்க இருக்கிற இந்த எங்க பத்னி குணசீலன் அங்க ஊரில் இருக்கிற அந்த பத்மினி நடராஜா அவரும் நலாயினி ராஜதுரை மிஸ்ஸும் எங்களோட அம்மாவும். நான் வேளானந்தன் மாஸ்டர் கதகளி வந்து கற்று அவரிடம் கதகளி கற்று ஆரம்பமானவர்கள். நெல்லை ஆதீனத்துல அவர் வகுப்படுத்தவர். அங்கதான் நாங்க அம்மாவையில் இருந்தவர்கள். அப்ப அங்கதான். ஆனால் இப்ப ராகவர்தினி என்ற பெயர் அங்க வச்சு நீங்கள் ஆரம்பம் செய்தீங்க, இங்க வச்சுதானோ? அந்த இடைக்காலம் என்ன நடந்தது? நீங்கள் ஒரு அரங்க
பாடகியாக இருந்தீங்களா அல்லது என்ன இடைக்காலம் இருந்தது இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய பட்டத்தை எல்லாம் பெற்று வெளிப்படுத்தி இங்கே வரும் வரைக்கும்? இல்லை, அங்கிருந்து அந்த இடைக்காலம் இங்கே ராகவர்த்தினி ஆரம்பிக்கும் வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? ராகவர்த்தினி ஆரம்பிக்கும் வரையும் நான் வந்து மாஸ்டர்ஸ் படித்து கொண்டிருந்தேன். நான் இங்க குளோஸ்டர் யூனிவர்சிட்டியில ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் செய்யத்தான் நான் லண்டன் யூகேக்கு வந்தேன். அப்ப அங்க படிச்சு கொண்டிருந்தேன். அந்த படிச்சு கொண்டிருக்கும் போது நான் மாணவர்களுக்கு வகுப்புகள் இண்டிவிஜுவலா எடுத்து கொண்டிருந்தேன். நான் ஒரு நிறுவனம் வந்து நான் அதை பேர் வச்சு செய்ய முதலே நான் கற்பித்துக் கொண்டிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் என்னது கல்வி செயற்பாடுகள் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை நிறுவனமாக வந்து செய்ய தொடங்கி. ஆமா, மிகுந்த சிறப்பு. ஒரு நேர்கள் வந்தால் இணைக்கலாம். ஏனென்றால் நாங்கள் இன்னும் 9 நிமிடத்தில் நிறைவுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கள், இந்த தொலைக்காட்சிகளில் போட்டி நிகழ்ச்சிகளில் இருக்கிற ஆர்வத்தால் அதிகம் தூண்டப்படுகிறார்கள் என்று. இப்போது தொலைக்காட்சிகளே வராத காலத்தில் நீங்கள் எல்லாம் கலை பயின்றிருக்கிறீர்கள், நீங்கள் சாந்தினி போன்றவர்கள் எல்லோருமே. இன்றைய காலம் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா இந்த துறைக்கு? இது விக்கிரமான கேள்விதான், ஆனால் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க ஆரம்பிக்கலாம். சாந்தினி அவர்களுக்கும் இது பொருந்தும், பாகியஸ்ரீ டீச்சர்கள் இது போன்ற ஆசிரியர்கள். ஓடுற ஓட்டத்தில் அல்ற மீன் அல்றமா அல்லது நாங்கள் ஒரு சமூக சிந்தையோட இன்னும் ஒரு தலைமுறையை 2 சந்ததிகளை கடக்கிற எண்ணங்களோடு செயல்படுகிறோமா என்றது எல்லாருக்கும் பொதுவானது. பெற்றோருக்கும் பொருந்தும், பிள்ளைகளுக்கும் பொருந்தும், ஆசிரியர்களுக்கும் பொருந்தும், என் போன்ற சமூகத்தவர்களுக்கும் அது முக்கிய பொறுப்புடைய கேள்வி. உங்களிடம் எதிர்பார்க்கிற பதில், இன்றைய கலைத்துறை வளர்ச்சி இந்த சிறுவருடைய வளர்ச்சி போக்கு ஆரோக்கியமானதாக படுகிறதா? இல்ல, அவர்கள் இசையை கற்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்குதே தவிர அவர்கள் அதுல முழு மூச்சா அதை போக்கஸ் பண்ணும் போது அது ஆரோக்கியமானதாக இருக்க போறது இல்லை. ஏன்னா போட்டிக்காக தயார்படுத்தும் போது அவர்கள் அந்த கலைய ஆழமாக கற்க முடியாது. அப்ப ஆழமாக கற்காத போதும் அது காலகாலத்துக்கு கடத்தப்படாது. அது ஆரோக்கியமானது அல்ல. இப்போது இந்த சாந்தினி அவர்கள், பாகியஸ்ரீ அவர்கள் போன்றவர்கள் இந்த வாய்ஸ் ட்ரெயினர் என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா உங்களோட காலத்தில்? இல்ல, இன்று கண்டம் தாண்டி நாங்கள் குரல் பயிற்றுனர்களை எல்லாம் வாடகைக்கு அமர்த்துகிறோம். ஒரு அம்மா சொன்னார், லிங்கன் ஷேரில் இருந்து 11 வயசு பையன் ஒரு பாட்டு மேடையில் ஒரு போட்டி நிகழ்ச்சிக்கு இங்கே இங்கிலாண்டில் தயாரிக்கிறதுக்கு 150 பவுண்ட் செலவழிச்சிருக்கார் ஒரே ஒரு பாட்டு. அதில் அவர் கிட்டடியில் தேர்வுக்கு கூட எடுப்படையில். பிறகு இன்னும் ஒரு போட்டிக்கு கேட்டபோது திருப்பி இன்னும் ஒரு பாட்டுக்கு திருப்பி தொடங்குகிறார். இப்போ நீங்கள் நேரடியாக இங்கே லண்டன்லேருந்து லண்டன் பிள்ளைகளை நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்க. அவருடைய சரி பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அசைவிக்கிறதான் உங்களுடைய, நீங்கள் சொன்னீங்க சிறப்பு குழந்தைகளை கூட ஒத்திகைக்கு ஓரிரு தடவைகள் சந்திக்கிறீங்க, மற்றபடி ஆன்லைனில் அவர்களை கொண்டு வரீங்க. அந்த ஒத்திகைக்கு தன்னும் நீங்கள் அவர்களை பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்க. தேவை ஏற்பட்டால் அவர்களுக்கு நேருக்கு நேராக ஒன்றுக்கொன்றாக 1 to 1 நீங்கள் எல்லாம் கொடுக்க முடியுது. இந்த குரல் பயிற்றுவிப்பாளர்கள் யாருன்னு தெரியறதில்லை. அங்கே இருந்தோண்டு விளம்பரங்களை போட்டோன்னே மணித்தியாலத்துக்கு 25 பவுன்கள் கூட இந்திய காசுக்கு ஸ்டெர்லிங் பவுனில் பே பண்ணுறாக்கள் கூட இருக்கணும். ஆனால் எந்த தொலைக்காட்சிக்காக இந்த கனவு? எந்த ஐபிசிக்கா அல்லது ஆதவன் டிவிக்கா அல்லது டிஆர்டி தமிழ் ஒலிக்கா, எந்த டிவிக்காக இவர்கள் அலைகிறார்கள்? தமிழக தொலைக்காட்சிகளில் நடக்கிற பாடல் போட்டிகளுக்காக எத்தனை பேர் அந்த தமிழக தொலைக்காட்சிகளில் கிட்டத்தட்ட ஐரோப்பாவை எடுத்துக்கொண்ட 250,000 சிறுவர்கள், ஈழத்து சிறுவர்கள் வாழுகிறார்கள். அதே போல் கனடா, ஆஸ்திரேலியா, மத்திய அமெரிக்க நாடுகளை பார்த்தால் வாழுகிறார்கள். இவர்கள் எத்தனை வீதம்? சினிமாவே எடுத்துக்கொள்வோம், எத்தனை பேர் சினிமாவில் ஈழத்தமிழ் இளைய சந்ததி பாடியிருக்கிறது? இன்ற வரைக்கும் எந்த பிள்ளை 2வது பாடலை பாடியிருக்கிறது? ஒரு பாடல் தந்தவர்கள் கூட 2வது பாடல், முதல் பாடலை பாடுவதற்கு இலவசமாக என்று போட்டி வைத்து தீர்மானம் பண்ணி கொண்டு போனவர்களே 25 லட்சம் 30 லட்சம் இந்திய ரூபாய்களை ஃபோட்டோ ஷூட், அதுக்கு பிறகு வாய்ஸ் ட்ரைனிங், ஸ்டூடியோ செட்டப், அதாவது அந்த இசையமைப்பாளர் ஃப்ரீயாக செய்கிறார்.
ஏன்னா அவர் ஒரு போட்டியில் ப்ராமிஸ் பண்ணிட்டார், வாக்குறுதி கொடுத்துட்டார். அந்த பிள்ளை சினிமாவில் பாடுகிறது, டைட்டிலில் தான் சாங் வருகிறது. இன்னும் ஒரு ஆண் குரல் வந்து முழு சாங் திரைப்படத்தில் பாடுகிறார். கனடாவிலிருந்து பிரபல்யமான பாட்டு. அந்த பிள்ளைக்கு 2வது பாட்டு கிடைக்கல. டென்மார்க்லேருந்து, ஜெர்மனியிலேருந்து, ஹொலண்ட்லேருந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாட்டு பாடியிருக்கிறார். ஆனால் யாக மெஞ்சினால் இப்போ ஜி தமிழ்லையோ அல்லது விஜய் டிவிலையோ ஒரு பிள்ளைகள் அவர்கள் அந்த நேர்களை உசுப்பேற்றி அவர்களை பார்க்க வைப்பதற்காக, வாக்களிப்புக்காக ஒவ்வொருத்தரை அந்தந்த நேரத்தை கொண்டு இப்போ இலங்கையில் கொண்டு வரதும் ஒரு அவர்களுக்கு முயற்சி. எத்தனை பேர் ஈடுபடுகிறார்கள், அவர்கள் எவ்வளவு செலவழிக்கிறார்கள், அல்லது தங்கள் ஏழ்மையை காட்டி யாரிடமாவது பணம் கையேந்த வேண்டிய சூழல். இதெல்லாம் ஒரு வரைமுறையான கலை, சங்கீதமோ அல்லது நடனமோ அல்லது இசைக்கருவிகளோ வளர்ந்து வந்த விதத்துக்கு என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஆப்பு வைக்கிறோம் இல்லையா? சாந்தினியர்களும் தேய்ச்சி போய் வைப்பீங்க, பாயஸ்ரீ அவரிடம் இருக்கிறவோ தான் முதல் முறையாக இதை நான் வெளிப்படுத்துகிறேன். வெளியிடங்களில் நிறைய பேசியிருக்கிறேன். என்னடா இது விமர்சிக்க இயலாத கஷ்டம் எங்களுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கு மாறாக செய்கிறதுனால் இன்று உங்கள் முன்னிலையில் அதை நான் கேள்வியாக கேட்டு பதிலையும் கொண்டு வர்றேன். அது யாராக இருந்தாலும் இது ஆரோக்கியம் இல்லாத பணியை பணத்துக்காக மட்டும் செய்பவர்கள் சமூகத்தின் சார்பில் ஒரு காலத்தின் கடமையில் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இதை நானே சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் வேறு யாரும் பொறுப்பெடுக்க இல்லை, நடாமோன் தான் அதை கண்டிக்கிறேன் என்கிறதை சொல்லி, உங்கள் போன்றவர்கள் நேரடியாக ஈடுபாட்டோடு உங்களை நேரங்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகளெல்லாம் அவர்களுக்கு அசலளித்து இதை கொண்டு வருகிற போது நிச்சயமாய் பாராட்ட வேண்டும். அது 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 மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விடயம். நீங்கள் பாடல் இவர்களுக்கு முதல் நிர்மித் பிறகு ஜூடை பழக்கம் முன்னமே பொன்மாலை பொழுது அரங்கு டிஎஸ்சி தொடங்கும் முன்னமே பொன்மாலை பொழுது தொடங்கியது. டிஎஸ்சியிலையும் கூட சில பேர் அதை மாறி பேசுவது அழகாக இருக்கும். அதை நாங்கள் தொடங்கிதான் பொன்மாலை பொழுது, அப்படி அல்ல, இங்கே யாருமே செய்யவில்லை. பொன்மாலை பொழுது முன்னாடியே தொடங்கிடுச்சு. நான் அந்த நிகழ்வுகள்ல நான் கலந்து கொண்டிருக்கேன். ஆரம்ப நிகழ்வுகள்ல உங்களுக்கு எனக்கும் அறிமுகம் இல்லாத டைம்ல கூட நான் உங்களோட பொன்மாலை பொழுது இல்ல சிறப்பு குழந்தைகள் அழகிய மலர்கள் நிகழ்ச்சி சிறப்பு குழந்தைகளுக்கு செய்ததுதான் நான் எனக்கு தெரியும். நான் அப்பவே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனாலும் அதை பிறகு இனம் கண்டு கொண்டவர்கள் அதைக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறிய கவலையும் மெலிதாக என் பேரிலேயே சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த பிள்ளைகளில் 10 பேரை கூப்பிட்டா ஒரு 100 டிக்கெட் இவர்களுக்களால் விற்கலாம் என்கிற போக்கிலும் சில பெரிய அமைப்புகள் முனைகிறார்கள். எனக்கு தெரியும் உள்ளடியாக. அதுவும் ஆரோக்கியம் அல்ல என்பதை பதிவாக்க விரும்புகிறேன். தயவு செய்து கவனிங்க. ஒருவர் சொன்னார், பெரிய அமைப்பு நீங்கள் புகழ்ந்தீர்கள் என்று கூட, இவர்களிடம் பணம் இருக்கிறது என்று சொன்னார். இவர்களுக்கு அரசாங்கம் நிறைய கொடுக்கிறது என்று. மிக தவறான விஷயம். இவர்களுக்கு பணம் அரசாங்கம் கொடுப்பதும் வசதி கொடுப்பதும் வேறு தேவைகளுக்காக, எங்களுடைய கலையரங்கை நிரப்புவதற்காக அல்ல. அதே ஸ்டூடியோவின் பக்கத்தில் இந்த பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெனி கூட நாங்கள் ஒரு காலமும் இவரிடம் நாங்கள் அறவிடவும் போவதில்லை, அறவிட்டதும் இல்லை, அறவிடுவதை நாங்கள் சரியென்று ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்கிறது தான் அது உண்மையான விஷயம். அவை தொடர்ந்து கொள்ளுங்கள். மற்றது நீங்கள் நிர்மித்தின் பங்களிப்பு பணியை சொன்னீங்கள். ஜூட் வர்றார், மற்றது விஷ்ணு தொடர்றார், அங்கால ஹரிராம் வர்றார், பிறகு இங்கால இலக்கியா தொடர்றார் என்று அந்த பட்டியல் நீளுகிறது என்று. காரணம், பலர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது, பெற்றோர்கள் அவர்களுக்கும் அறிய கொடுத்திருந்தோம். அவை அது அவர்கள் எல்லோருமே சிறப்பு. ஆனால் நீங்களும் அழகாக சொன்னீங்கள். சொன்னதை நான் திருப்பி ஞாபகப்படுத்தினேன் என்றால் இது பாகியஸ்ரீ டீச்சருக்கு குறித்தான பாராட்டு. அதாவது நான் கற்பிக்கிறேன், அது உங்களுடைய விருப்பம். பரீட்சைக்கு போகிறதோ, எந்த திணைக்களத்தை தேர்வெடுக்கிறதோ, பரீட்சை இல்லாமலே படிக்கிறதோ, அல்லது மேடை ஏறுறதோ, அல்லது அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக இந்த கலை உரித்தாகட்டும். எனக்கும் டீச்சர் தயாராக இருக்கிறேன் என்கிற சொல் பல ஆசிரியரிடம் இருப்பதில்லை. என்னிடம் இதுதான் கண்டிஷன், விருப்பம் என்ன அனுப்புங்கன்னு சொல்கிற ஆசிரியர்கள் கூட ஈஸ்டாம் இல்படை சுற்றி நிறைய பேர் எங்களுடைய சொந்தங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இவ்வளவு தூரம் உங்களை ஈடுபடுத்துவது மிகச்சிறப்பு. அவை எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னும் பல நீடிப்பாக விடயங்களை செய்வீர்கள். அவரவர்களுக்குரிய விதத்தில் இன்னும் அவர்களை கொண்டு வந்து ஆளாக்கி கொள்ளுங்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிப்போம். இப்போ ஜூடும் 92 பண்பலை எஃப்எம்மில் அறிவிப்பாளராக உங்களுக்கு அந்த பதிவு எல்லாம் அனுப்புவதாக சொல்லியிருந்தார். அம்மா அந்த பதிவு எல்லாமே நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜூட்டுக்கு அந்த முதலாவது எபிசோட்ல அவருக்கு இருந்த அந்த கான்பிடன்ட் லெவல் அவர் இப்ப 3வது எபிசோட் செய்துட்டார்.
அந்த 3வது எபிசோட்ல அவர் கதைக்கிற விதம் அதெல்லாம் அந்த தாய் அதைத்தான் எதிர்பார்த்தவா. அதை உங்களூடாக அதை நீங்கள் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அது அவரை வெளிக்கொண்டதுக்கு முதலாவது நன்றி. அது இல்லை, அவ அம்மாவுக்கு சொன்னான் 8 கிழமை பொறுத்துருங்கோ, 8 கிழமை பூகட்டும், அதுக்கு பிறகுதான் வெளியில் வருவினம். அப்போ அவர் சொன்னார் ஆக்கள் பேசாயினம் உண்டு, எனக்கு யாரும் பேச முடியாது. சிவபெருமானே இந்த விஷயத்தில் முன்னால் நிற்க முடியாது. காரணம் அவர் விட்டபடியே நாங்கள் சுமக்கிறோம், இந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கவில்லைங்கிறதை. அதல்ல, நான் கூப்பிடவில்லை, ஏனைய குழந்தைகளுக்கும் பொதுவான அறிவித்தல் தான். ஆனால் ஜூடுடைய தாயார் அறிவித்தார், ஜூடுக்கு இது விருப்பம் அண்ணா என்ன செய்யலாம் என்று. நான் சொன்னேன் யார் வந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் தொகுப்புகளை செய்கிறார்கள் தானே ஞாயிற்றுக்கிழமைகளில். அவை மீண்டும் சிறப்பு. உங்களுடைய நானும் எல்லா என்னட்ட வர பிள்ளைகள் எல்லாருக்குமே அதை நான் அந்த அறிவித்தலை நான் கொடுத்து கடத்தி இருக்கிறேன். அவையில் ஆர்வமா இருக்கிறோம். இப்ப நிச்சயமா இப்ப உங்களோட தொடர்பு கொண்டு அந்த சேவையை உங்கள் மூலமாக பெற்றுக் கொள்ளுகிறோம். கண்டிப்பாக முடிந்தால் இந்த மே 31 ஈஸ்ட் ஹாமில் நடக்கிற இவருடைய பொன்மாலை பொழுதுல ட்ரினிட்டி சென்ற மண்டபத்தில் சனிக்கிழமை முடிந்தால் ஒரு முறை ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். என்னைய கூப்பிடுறீங்க? பிறகு ஜூன் 21 இன்னும் உங்கள் பக்கத்திலிருந்து நிகழ்ச்சி வரை நான் ஒரு தரையும் தனிப்பட்ட முறையில் கேட்பதில்லை. எல்லாமே இப்படி காற்றில விடுவன், யார் வருகிறார்களோ அவர்கள் அதில் குழு நிலையாக இவர்களை பெரிய அளவில் ஏற்றலாம். மேடையேற விரும்புகிற உங்களோட முதல் நாள் வந்த சின்ன குட்டிகள், அது சிறப்பு குழந்தை மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் மேடையேற்றி அந்த பிரம்மாண்டமான மேடையில் அவர்களை வைத்து அந்த 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 திறந்த அரங்கில் அவர்கள் எல்லாம் இந்த குழந்தைகள் ஏறி நிற்க வேண்டும் என்றும் உங்கள் மூலமாகவும் இந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். என்னால முடிஞ்ச அளவு பிள்ளைகளை நான் இல்லை, சில நேரங்களில் அவருக்கு பயிற்சி போதாமல் இருக்கும், ஆனால் அவர்களையும் ஏற்றுங்கள், அவர்களுக்கும் ஒரு மைக் கொடுப்போம். சரியா? எங்கள் குழந்தைகளுக்கு யார் சந்தர்ப்பம் கொடுப்பது? நாம் எம்மை தவிர வேறு. பொன்மாலை பொழுது என்பது முதல் தடம் பதிக்கின்ற இடம்தான். பிரபல்யமானதுக்கு பிறகு அவர்கள் உலக அரங்கில் ஏறி விடுவார்கள், அது வேறு விஷயம். மீண்டும் மகிழ்ச்சி உங்களுக்கு. ரெண்டு சந்தோஷம், எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தேன், சந்தோஷமாக இருந்தது. இன்னும் பதிவில் பல ஆயிரம் பேர்களுக்கு இந்த பதிவு கிடைக்கும். சாந்தினி அவர்களே, உங்களுடைய பொறுமையான ஈடுபாட்டுடனான இந்த பணிக்கும் கூட சிறப்பான நன்றி. இருவருக்கும் நன்றி. நன்றி நன்றி வணக்கம். நன்றி 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 இயக்குனர் அவர்களே, மிக்க நன்றிகள். மிக அழகாக உங்களுடைய கருத்துக்களை அழகாக தந்திருந்தீங்கள். எங்களுடைய நேரங்களோடு நாங்கள் நிறைவுக்கு வருகின்ற சந்தர்ப்பமாக இருக்கின்றது. பாகஸ்ரீ ஆசிரியர் அவர்களே, உங்களுடைய நிறைவான கருத்தோடு எங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் எனக்கு அந்த பன்னிசை பற்றி விரிவாக கதைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது ஆசிரியர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதனை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக நான் பன்னிசை பற்றி எங்களுடன் கதைக்கிறேன். சொன்ன என்னோட அம்மாவின் தகப்பனார் அவர் ஓதுவாராக இருந்தவர். அதனால நான் உங்களுக்கு அது சம்பந்தமான தகவல்களை அடுத்தடுத்த எங்களது உரையாடல்கள்ல உங்களோட கலந்துரையாடி கொள்றேன். மற்றது என்னை அழைத்து இவ்வளவு தூரம் எனக்கு இருக்கிற விஷயங்களை வெளியால கொண்டு வந்ததுக்கு சாமினி உங்களுக்கு மிக்க நன்றி. நாடாமோகன் அண்ணா, வாணியக்கா, உங்க எல்லாருக்குமே நன்றி. அதே நேரம் இந்த ஒரு நிகழ்வுக்கு என்னை அறிமுகப்படுத்திய ஆனந்தி குகச்சந்திரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி அக்கா. நன்றி நன்றி பாகஸ்ரீ ஆசிரியர் அவர்களே, இந்த முற்றத்து மலை நிகழ்ச்சியை அழகாக சிறப்பித்திருக்கிறீங்க. மிக நன்றிகள். நாங்கள் இணைவோம், தொடர்போம் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு ஒரு செகண்ட் தாங்க. ஏனென்றா உங்களுக்கு சில வேலைகள்ல நான் என்னோட பக்கத்துல இருந்து பறவைகளிட ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். அவையில என்னோட இருக்கணும், நான் மட்டும் இல்லை, அவையிலும் என்னோட இருக்கணும். அப்ப அவையில போயிட்டாரேங்கோ கலையத்திலிருந்து மொழி வந்திருக்கும். நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய முற்றத்து மலர் அழகாக என்று மலர்ந்து பாகஸ்ரீ ஆசிரியருடைய அனுபவத்துடன் நகர்ந்திருக்கின்றது. அந்த இணைந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். பாகஸ்ரீ ஆசிரியர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் கலந்து சிறப்பித்திருந்த ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, ஆனந்தி அவர்களுக்கும் வாணியக்காக்கும் சிறப்பான நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலரில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இதே அரங்கில்
மகரந்த சிதறலை நாம் இனி அனுபவிக்கலாம். நிறைவுக்கு வருகிறது முற்றத்து மலர்கள். தொகுப்பில் சாந்தினி துரை அரங்கன் அவர்கள்.